சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். முதல்ல தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் சரியாக ஃபில்டர் பண்ணியிருக்கு, இல்லை வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபில்டர் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியுது. முதல் கட்டம் நம்பர் தான். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு தரவுகள் வரணும்ல. இந்த தேர்தலை பொறுத்தவரையும் ஒரு மக்கள் புரட்சி நடக்கும்போது நீங்கள் ஒரு 10% வாக்கை 20% வாக்கை ஆல்டர் பண்ணும் போதெல்லாம் நடக்காது. இது ஸ்வீப் ஆகி வரும் இல்லை. ஆமாம், ஒரு வேவ் வரும்போது எஸ்ஐஆர் ஒன்றாவது எச்ராஜா வரணும் போயிடும் அது பாட்டுக்கு. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், ஒரு போலி வாக்காளர்களாகவே இருக்கட்டும், இப்போ ஷிஃப்ட் ஆனவங்களாக இருக்கட்டும், இறந்தவங்களாக இருக்கட்டும், 97 lakhs எப்படி சார் அதிகமாக இருக்க மாதிரி தெரியல சார். சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே சார், இவர் டோட்டலாக முடக்கிடுவாங்களா என்னதான் சார் அடுத்து? அவர் வெளியே வருவாரா சார்? அவர் உறுதியாக வெளியே வரணும். வெளியே வராமல் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ப்ளஸ் இது அவர் 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 மேலே 2 கேஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகமான கேஸ் போடுவாங்க. எவ்வளோ நாள் வரையும் உள்ள வைக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணுவோம் சார். எலெக்ஷன் வரைக்கும் இப்போ கண்டிப்பாக அவர் வெளியே வர மாட்டாரா சார்? இவங்க இவங்களுடைய கணக்கு பொம்பளைங்க ஓட்டு இந்த வாட்டி இல்லை, எல்லாம் விஜய் பக்கம் டைவர்ட் ஆகுது. யங்ஸ்டர் ஓட்டு ஃபுல்லாக விஜய் பக்கம் டைவர்ட் ஆகுது. ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்றதுனால சரி வெள்ளும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு இவங்க மகளிரை வச்சு அது என்ன நடக்குது? இளைஞர் அணி மாநாட்டில் இளைஞர்களே காணும். ஓகே, ஆமாம், வயசானவங்க அதிகமாக தான் சொல்கிறாங்க. அதான் உண்மை. இப்போ இவங்க மகளிர் மாநாடுன்னுவாங்க, எல்லாம் வயதான முதியோர் மாநாடாக தான் நடக்கும். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இவர் எப்போவுமே திமுகவை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாரு, அதாவது மக்களுக்கான பிரச்சனையை பேசவே மாட்டாருன்னு அவர் எப்போவுமே ஒரு காவி நிறத்தை இவர் கொடுக்குறாங்களே சார். அவருக்கு அடி விழுவுதுல, அவரும் பயப்படுறாரு. பட்டியலின வாக்குகள்லாம் இங்கே போதுன்ற அவருக்கு பயம் போங்க. எந்த கட்சியிலேருந்து வாக்கு சரியாதுன்னு விஜய்க்கு லேப்டாப்பும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் +1 +2 கிடையாது, ஸ்ட்ரைட்டாக காலேஜ் பசங்களுக்கு. ஓகே, அது ஏன்னா அடுத்து அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க, அதனால தான் கொடுக்க போகிறதா எதிர்கட்சியெலாம் விமர்சிக்கிறாங்க. ஏங்க லேப்டாப் கொடுத்தா ஓட்டு போடுவோம் நாங்கள்? ஃபஸ்ட்டு அந்த கேள்வி வருது. லேப்டாப் போட்டால் அவன்லாம் இப்போ காலேஜ் படிக்கிறவனுக்கு அவன்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்றீங்களா? இல்லைன்னு இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு உண்மையிலேயே லேப்டாப் தேவைப்படுதா? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுதா? ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப்பில் பண்ணுற எல்லா வேலையும் ஸ்மார்ட் ஃபோன்லேயே பண்ணலாம். இப்போ கூட உங்களுக்கு யோசிக்க தெரியல பாருங்க. அட்லீஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா ஐஃபோன் சொல்லுங்க. ஓகே, ஓரளவுக்கு ஐஃபோன்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஐஃபோன் தயாரிக்கிறாங்களே. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்ஐஆரோட வரைவு வாக்காளர் பட்டியலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 97 lakhs போயிருக்கு, ஏறக்குறைய 1 crore வச்சுக்கோங்க சார். சார், இதோட தாக்கம் எப்படி சார் இருக்க போகுது? இல்லைங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு. இது இன்னுமே தான் நமக்கு நம்பர்ஸ் வந்திருக்கு. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அர்பன் ஏரியாவில் அதிகமாக இருக்குதா, ரூரலில் இருக்குதா, இல்லை எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் அதிகமாக இருக்குது. அரசியல் கட்சிகள் சும்மா விடாது. அவங்க இனிமேல் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. முதல்ல தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் சரியாக ஃபில்டர் பண்ணியிருக்கு, இல்லை வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபில்டர் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியுது. முதல் கட்டம் நம்பர் தான். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு தரவுகள் வரணும்ல. சார், நீங்கள் செக் பண்ணிங்களா சார்? உங்கள் வாக்கு இருக்கா? நான் செக் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் செக் பண்ணல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது குறிப்பாக பிஜேபி உள்ளே வரதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் எடுத்துகிட்டு வருதுன்றாங்களே, இதெல்லாம் ஓகே ஏற்கக்கூடிய இல்லைங்க. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையும் ஒரு மக்கள் புரட்சி நடக்கும்போது நீங்கள் ஒரு 10% வாக்கை 20% வாக்கை ஆல்டர் பண்ணும் போதெல்லாம் நடக்காது. ஓகே, இது ஸ்வீப் ஆகி வரும் இல்லை. ஆமாம், ஒரு வேவ் வரும்போது எஸ்ஐஆர் ஒன்றாவது எச்ராஜா வரணும் போயிடும் அது பாட்டுக்கு. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், ஒரு போலி வாக்காளர்களாகவே இருக்கட்டும், இப்போ ஷிஃப்ட் ஆனவங்களாக இருக்கட்டும், இறந்தவங்களாக இருக்கட்டும், 97 lakhs எப்படி சார் அதிகமாக இருக்க மாதிரி தெரியல சார். இல்லை, இப்போ அதுதாங்க நம்ம இதை டக்குன்னு கருத்து சொல்ல முடியாது. இப்போ முதல்வருடைய தொகுதியில் 1,00,000 வாக்கு காணாம போகுது. ஆமாம், அதே மாதிரி மற்ற தொகுதியில் 1,00,000 வாக்குகள் காணாம போதா? இல்லை. அப்போ நிறைய இடத்துல 1,00,000 மேலே இருக்கு. ரைட். அதே மாதிரி சேப்பாக்கம் தொகுதியில் அதிகமாக காணாம போகுது, வேறு தொகுதியில் காணாம போதா? இது பார்க்கணும் இல்லையா? அப்போ திருப்பூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சைடில் அதிகமாக போகுது. அங்கே வேற்று மாநிலத்தவர்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். டெம்பரரி ஸ்டாஃப் வந்துட்டு அங்கே ஒரு 5 வருஷத்துக்கு போனவங்க இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, அதனால தான் டப்புன்னு ஜம்ப் அடிக்காமல் ஓகே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆய்வு பண்ணணும். ஓகே சார், அடுத்தபடியாக செவிலியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்களெல்லாம் வந்தீங்கன்னா அவங்க நிரந்தரம் பண்ணுவோன்றாங்க. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லைங்க, இது மோசமான விளைவுகளை இப்போ ஏற்படுத்திட்டு இருங்க. இந்த செவிலியர்கள் பண்ணுற வேலை இருக்குல்ல, அவங்க வேலை என்ன பண்ணுவாங்க? தே வில் நாட் டூ சர்ஜரி பண்ண மாட்டாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க,
அதுக்கப்புறம் இந்த வெயினில் போட்ட ஊசி போடுவாங்க, ஊசி எடுப்பாங்க. இது மாதிரி வேலை தானே அவங்க பண்ணணும். ஆமாம். இந்த வேலையை இப்போ மருத்துவமனையில் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். அவங்க கான்ட்ராக்ட் ஸ்டாஃபு, அவங்க ஒரு மேன் பவர் ஏஜென்சி மூலமாக வர்றாங்க, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது சரியான அணுகுமுறையா? இல்லை சார், இது டேஞ்சர் சார். சொல்ல போனால் பேஷண்ட்டுகளுக்கு டேஞ்சரில். ஆனால் தமிழக அரசு 0 வேகன்சின்னு. ஆமாம் சொல்லியிருக்காங்க. மாசுப்ரமணியன் சொல்கிறாரு. அது எப்படி 0 வேகன்சி ஆகும்? நீங்கள் ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் கான்ட்ராக்ட் எடுத்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபை ஃபுல்லாக ஏற்றிட்டு அவங்களுக்கு இந்த நம்பரில் கொடுத்து இவங்களும் அந்த வேலையை பண்ணுறாங்கன்னீங்கன்னா எப்படி அது எப்படி சார் ஏற்றுக்க முடியுது? ஏன்னா இதில் காசுங்க. நீங்கள் வந்து இப்போ இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு 10 செவிலியரை அப்பாயின்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஏமா 10 செவிலியருக்கு ஒரு செவிலியருக்கு 10,000 ரூபாய் வச்சுங்க. ஆமாம். 1,00,000 ரூபாய் வருதா? நீ மாதம் எனக்கு 1000 ரூபாய் ஒருத்தரும் கொடுத்துடணும் அமைச்சர் கேட்க முடியுமா? முடியாது, கேட்க முடியாது இல்லையா? அதே மாதிரி 100 செவிலியர் வச்சாலும் கேட்க முடியாது, 1000 செவிலியர் வச்சாலும் கேட்க முடியாது. அதே ஒரு மேன் பவர் கம்பெனி, எப்பா நீ வந்து ஹவுஸ் கீப்பிங் ஆள் அனுப்பு, அவங்களுக்கு 10,000 ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான், நீ வந்து 5,000 ரூபாய் எனக்கு கொடுத்துற, ஓகேவா? சேம் தூய்மை பணியாளர் அதே ஃபார்முலா தான் இங்கேயும் நடக்குது. இங்கே நடக்குது. ஈஸியாக இதில் கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாதா? இல்லை, இது மாதம் இந்த 5 வருஷம் கான்ட்ராக்ட், உனக்கு இவ்வளோ காசு வருது, இந்த இது ஒரு 10%, 10% கிடையாது, 30% எனக்கு கொடுத்துரு. எல்லாத்துலேயும் கமிஷன். அப்போ அதனால தான் இங்கே இப்போ இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க சார். அப்போ என்ன தைரியத்தில் சார் அடுத்த வாட்டி நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ அதிருப்தியை சம்பாரிச்சிட்டு? ஏங்க இதுவே உங்களுக்கு தெரியாது, அடுத்த வாட்டி நம்ம வரோமோ வர முடியாதுன்னு நமக்கு தெரியாது, அடிக்கிற வேணா அடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, 21ல் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்த மாதிரி இந்த வாட்டி பண்ணிட்டு போகிறாங்க. வாக்குறுதி என்பது உங்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட அல்வா, அவ்வளோதான். அல்வா ஏற்கனவே அந்த சட்டமன்றத்தில் அல்வாலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சார் அதிமுக. சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே சார், இவர் வந்து டோட்டலாக முடக்கிடுவாங்களா? என்னதான் சார் அடுத்து? அவர் வெளியே வருவாரா சார்? அவர் உறுதியாக வெளியே வராங்க. வெளியே வராமல் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? அன்லஸ் இது வந்து அவர் மேலே 2 கேஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன அதிகமான கேஸ் போடுவாங்க, எவ்வளோ நாள் வரையும் உள்ள வைக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணுவாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். சரி, எலெக்ஷன் வரைக்கும் இப்போ கண்டிப்பாக அவர் வெளியே வர மாட்டாரா? இல்லை, அவ்வளோ லாங் ஆகுமா அப்படின்றது எனக்கு எந்த அளவுக்கு இவங்களுடைய வழக்கறிஞர்கள், நீதிமன்றம் எல்லாமே எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து இளைஞரணி அந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாடு நடந்துச்சு. அடுத்தபடியாக கனிமொழி அவர்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. 2 பேர் திருநெல்வேலி சார். அதாவது வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நடத்த போகிறாங்க. ஒருவேளை 2 பேருக்கும் போட்டியா சார்? என்ன எவ்வளோ நம்ம சீட் எடுக்க போகிறோம்ன்றது என்னதுங்க? இவங்க வந்து இவங்களுடைய கணக்கு பொம்பளைங்க ஓட்டு இந்த வாட்டி இல்லை. ஓகே, எல்லாம் விஜய் பக்கம் டைவர்ட் ஆகுது. யங்ஸ்டர் ஓட்டு ஃபுல்லாக விஜய் பக்கம் டைவர்ட் ஆகுது. ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்றதுனால சரி வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு இவங்க வந்து மகளிரை வச்சு அது என்ன நடக்குது? இளைஞரணி மாநாட்டில் இளைஞர்களே காணும். ஓகே, ஆமாம், வயசானவங்க அதிகமாக தான் சொல்கிறாங்க. அதான் உண்மை. இப்போ இவங்க மகளிர் மாநாடுன்னு வாங்க, எல்லாம் வந்து வயதான முதியோர் மாநாடாக தான் நடக்கும். ஏன்னா இளைஞர்கள் வந்து காசு கொடுத்தா போக மாட்டாங்க. இல்லைன்னா பட்ஜெட் அதிகரிக்கணும். இவங்க 5,000 ரூபாய் தலைக்கு கொடுத்தா போகிறதுக்கு ரெடி. ஆனால் காசு கொடுத்தாலும் கூட்டம் அதிகமாக வரும்னு பார்த்தா திரு விஜய் அவர்களுக்கு தான் வருதுன்றது. விஜய் காசு கொடுத்தா கூப்பிட்றான்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, விஜய் காசு கொடுத்து கூப்பிட்டா சுத்தமாக தமிழ்நாடு ஜாம் ஆகிடும். எதுக்கு காசு கொடுக்கணும்? எல்லா அரசியல் கட்சிகளும் இயங்குவது அந்த மக்கள் திரளுக்கு தான். அது ஆட்டோமேட்டிக்காக வருதே விஜய்க்கு. அதெல்லாம் பார்க்கும்போது திமுக கோவம் வருமா வராது? அதுதான் சார் இருக்கும் அவங்களுக்கு. அதுதாங்க அவ்வளோ. அதனால தான் அவர் அப்போ எவ்வளோ இன்னல்கள் கொடுத்துருப்பாங்க. அதான் சொல்றாரு. அதனால தான் தீய சக்தின்றாரு. இதுக்கான தீய சக்தின்ற குறிப்பிடுறது இதுதான் நம்ம எடுத்துக்கணும். முடக்கிறது தானே உங்களுடைய வேலையை. நீ வெளியில் வராத, தேர்தல் வரையும் உள்ளே இரு அப்படின்ற இவங்க முடக்கிட்டு இவங்களே நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. வெளியில் வரவில்லை, மறைந்து விட்டார், தூங்கி விட்டார், ஓடி விட்டார் அப்படின்ட்டு இவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது இப்போ எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் வந்து விஜய்ன்றன்னு நினச்சிங்களேன். இப்போ எனக்கு இவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ தராங்கன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ நான் தானே வெளில வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இதுதான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இவர் எப்போவுமே வந்து திமுகவை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாரு. அதாவது மக்களுக்கான பிரச்சனையை வந்து பேசவே மாட்டாருன்னு அவர் எப்போவுமே ஒரு காவி நிறத்தை வந்து இவர் கொடுக்குறாங்களே சார். அவருக்கு அடி உள்ளது இல்லை, அவரும் பயப்படுறாரு. பட்டியலின வாக்குகள்லாம் இங்கே போதுன்ற அவருக்கு பயம் போங்க. எந்த கட்சியிலேருந்து வாக்கு சரியாதுன்னு விஜய்க்கு எல்லா கட்சியிலையும் தான் போகும். ஏன்னா அதாவது இது எப்படின்னா சார், இந்த எலெக்ஷன் வந்து குறிப்பாக அந்த மக்கள் நல கூட்டணி அந்த ரோலை வந்து விஜய் ப்ளே பண்ணுவார்ன்ற மாதிரி சொல்றது. அது இல்லை, இந்த நரேட்டிவ் இருக்கு, அதனால நான் சொல்றேன். அவங்க ஏதாவது சொல்லிட்டு போறாங்க. மக்கள் நல கூட்டணி நாட் ஈவன் 5%ங்க. ஓகே, இன்னைக்கு இவருடைய அதாவது இவருக்கு 1 கோடி ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸில் 99.9% ஓட்டு போடுவாங்க. ஓகே, அவங்க மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னா 22%. இவர்கிட்ட இப்போ கைவசம் ரெஜிஸ்டர்ட் ஓட்டு போட்டாலே 22% வரும். 22.
அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இதுவரை ஓட்டு போடாதவங்க இருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. எனக்கு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்ற முதியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. எங்கேயோ போவோம்ல சார். ஆமாங்க. பர்சன்டேஜ். சரி, இதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி திமுக இன்னொரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. பொங்கலுக்கு வந்து 5000 கொடுக்க போறதா சொல்றாங்க. என் பணத்தை எடுத்து என்கிட்டே கொடுக்குறது 5000 ரூபாய் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க பண்ண ப்ராமிஸ் என்னங்காச்சு? ஒவ்வொரு அரசு ஊழியரும் அவனோட கனவு வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அரசு ஊழியர் அரசு நடத்துவதற்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவனோட வேலை பண்றான். அவன் வேலையை விட்டு தூக்கி ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த அரசு தான் அவனை வந்து பாதுகாக்கணும். அப்போ ரிட்டையர்மெண்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றது ஒரு அவனுடைய மரணம் வரையும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை டிபெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமணம் வரையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு மனைவி இருந்தால் அவங்களுடைய மரணம் வரையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி, அதை சொல்லி தானங்க வந்தாங்க. ஒவ்வொரு அரசு ஊழியரும் கடுப்பார்ப்பான ஆசிரியர்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் இதுவரையும் 10 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியர் கூட இவங்க வந்து ரெக்ரூட்டே பண்ணல, ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கல. எல்லாம் பகுதி நேர ஆசிரியர், பார்ட் டைம் டீச்சர்ஸ். அவங்க அந்த ஊரில் கவுன்சிலர் யாரை சொல்கிறாரோ அதை அந்த ஹெச்எம் போட்டுருவாரு, இல்லைன்னா ஹெச்எம்முக்கு தெரிஞ்சவரை போட்டுருவாரு, இல்லைன்னா ஹெச்எம்மோட சாதிக்காரன் போட்டுருவாங்க. அவங்களுக்கு சேலரி கூட மத்திய அரசு கொடுக்குது, அதில் கூட பிஎஃப் இபிஎஃப்லாம் சரியாக கொடுக்கறது இல்லை. இப்படி அப்போ அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் எழுதிட்டு, பிஎட் முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் எழுதிட்டு, பிஹெச்டி முடிச்சுட்டு ஸ்லெட் எழுதிட்டு, யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 40% வந்து ஃபேக்கல்ட்டி வேலை ஜாஸ்தியாக காலியாக இருக்குது. ஓகே. அப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ட்டு இது மாதிரி எந்த வேலையும் நீங்கள் கொடுக்காம வச்சுருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் மறுபடியும் இவங்க அடுத்தது வந்து மீண்டும் ஓய்வூதிய பழைய ஓய்வூதிய திட்டம் நம்புவானா? நம்ப மாட்டாங்க, முடியாது. இனிமேல் ஒரு வேலிடான ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க. எப்பா உன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்றது வெறும் பொய்களின் மூட்டை அப்படின்னுவான். ஒன்ஸ் யூ ஃபெயில் யூ வில் ஃபெயில். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்குது சார். இப்போ லேப்டாப்பும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் +1 +2 கிடையாது, ஸ்ட்ரைட்டாக காலேஜ் பசங்களுக்கு. ஓகே. அது வந்து ஏன்னா அடுத்து அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க, அதனால தான் கொடுக்க போகிறதா எதிர்கட்சியெல்லாம் விமர்சிக்கிறாங்க. ஏங்க லேப்டாப் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க? ஃபஸ்ட்டு அந்த கேள்வி வருது. லேப்டாப் போட்டால் அவன்லாம் இப்போ காலேஜ் படிக்கிறவனுக்கு அவன்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்றீங்களா? இல்லைன்னு இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு உண்மையிலே லேப்டாப் தேவைப்படுதா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுதா? ஸ்மார்ட் ஃபோன். லேப்டாப்பில் பண்ணுற எல்லா வேலையும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பண்ணலாம். இப்போ கூட இவங்களுக்கு யோசிக்க தெரியல பாருங்க. அட்லீஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா ஐஃபோன் சொல்லுங்க, ஓகே, ஓரளவுக்கு ஐஃபோன்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஐஃபோன் தயாரிக்கிறாங்களே. ஆமாம், ஃபாக்ஸ்கான் இங்கே தானே இருக்கு. போடு ஒரு 10 லட்சம் ஐஃபோனை போடு அப்படின்னா கூட ஒரு ஓட்டு போடுவாங்க. சார் நல்ல இன்புட் கொடுத்துருக்கீங்க. இல்லை இதை லஞ்சமாக கொடுப்பாங்க. அப்படி போயிடுவாங்க. அப்படி போயிடுவாங்க. வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷனுக்கு 3 மாதம் தான் சார் இருக்கு. தாவேக்கா இதுக்கப்புறம் எப்படி செயல்பட போகுது? இன்னும் விகரசாக செயல்படுவாங்க. இன்னும் மக்கள் சந்திப்பும் பொதுக்கூட்டமும் பரப்புரையும் அதிகமாக இருக்கும். மண்டல மாநாடுகள் போடுவாங்க. இப்போ கொங்குல போட்டிருக்காங்க, நார்த்தில் ஒரு ஓப்பனிங் மாநாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ திருச்சி, தஞ்சை, இந்த டெல்டா சைடுக்கு ஒன்று போடுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ டீப் சவுத்தில் ஒன்று போடுவாங்க. மதுரையில் அவுட்ரீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சாரங்கள் முன்னெடுப்பாங்க. ஓகே, ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் சார் இந்த விஷயத்தில். அவங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போட்டி போட்டு அவங்க எப்படி சார் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? கேண்டிடேட் இல்லைங்க முக்கியம். ஓகே, விஜய் தான் முக்கியம். விஜய் தான் ஃபேஸ். விஜய் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு தான் ஓட்டு. இப்படி தான் இது வந்து நீங்கள் வந்து நான் வந்து கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுறதில்லை. ஓகே, இந்த என் தொகுதியில் யார் நிற்கிறாரு, ஓகே, இங்கே டாக்டர் எழிலன் நிற்கிறாரு, இங்கே வந்து தமிழிசை நிற்கிறாங்க, இங்கே நாம் தமிழர்லேருந்து ஒரு மருத்துவர் நிற்கிறாங்க. இந்த மருத்துவரில் யார் சிறந்த மருத்துவர், இவரோட டிகிரி என்ன, இவர் என்ன படிச்சிருக்காரு, இவர் மேலே எத்தனை கேஸ் இருக்குது, அப்படிலாம் யாருமே இங்கே அப்படி இருப்பாங்க. வெரி வெரி ஃபியூ 1 or 2% அப்படி இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலானோர் இப்போ நம்ம வந்து தனித்தனி மனிதர்களாக இருந்தாலும், நம்ம தனித்தனி மனிதர்களாக இருந்தாலும் கூட நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியான மனசாட்சி இயங்கும். கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, கான்ஷியஸ், அதுக்கு ஏன்னா அது கலெக்டிவ் கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ் தான். ஒரு படம் இருக்குங்க, அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது. என்ன காரணம்? படத்தில் இருக்க பல பேருக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போ பல பேரின் ரசனையே அந்த படம் திருப்திப்படுத்தும். ஒரு பாட்டு ஹிட் ஆகுது, என்ன காரணம்? மியூசிக். பலரின் ரசனையை, மியூசிக் எல்லாத்துலேயும் எல்லா பாட்டிலையும் தான் மியூசிக். பலரின் ரசனையை அந்த மியூசிக் வந்து
பூர்த்தி பண்ணுது, திருப்திப்படுத்து. ஒரு சில பேருக்கு ஒரு சில பாட்டு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு சில பாட்டு பிடிக்காது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு சில பாட்டு பிடிக்கும். ஆமாம், அதுதான் கலெக்டிவ் கான்சியன்ஸ்ன்ற பேர். இந்த கலெக்டிவ் கான்சியன்ஸ் யார் பக்கம் இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இண்டிவிஜுவலை பார்த்து, கேண்டிடேட்டை பார்த்து, அவருடைய குற்றப்பின்புலம் பார்த்து, அவரோட டிகிரியை பார்த்து, அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். இருப்பாங்க, வெரி ஃபியூ. அந்த கலெக்டிவ் கான்சியன்ஸ் யார் பக்கம் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அது போன தேர்தலில் திமுக பக்கம் இருந்தது. அந்த கலெக்டிவ் கான்சியன்ஸ் எப்படி உருவாகுதுன்றது அது தனிப்பட்ட கதை. இவங்க ஏற்படுத்துகிற கேம்பெயின்னால. அதிமுக அடிமை அரசே அப்படின்றது அதே மாதிரி அவர்கள் நடந்துக்கிறது. புரியுதுங்களா? அப்போ ஸ்னோலின் துப்பாக்கி சூடு, அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் போராட்டம், நெடுவாசல் போராட்டம், சாத்தாங்குளம் இன்சிடென்ட் மாதிரி பல்வேறு இதை எப்படி நீ பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் வைக்கிறேன்றது, அதுதான் இந்த கலெக்டிவ் கான்சியன்ஸை உருவாக்குது. ஆனால் இன்னைக்கு அதை யார் செய்கிறா? விஜய் செய்கிறாரு. விஜய் பக்கம் அந்த கான்சியஸ் மாறுது. அதனால யாரு அப்படிதான் இங்கே எலெக்ஷன் ஒர்க் ஆகுது ஒழிஞ்சு கேண்டிடேட் யாரு, இவர் யாரு அப்படின்லாம் கிடையாது. விஜயோட கேண்டிடேட்டா போடுறா ஓட்டை, இல்லைன்னா நிறுத்துறா ஓட்டை, இவ்வளோதான் இங்கே. சார், நீங்கள் கலெக்டிவ் கான்சியஸ் பற்றி சூப்பராக சொன்னீங்க சார். ஆனால் சீமான் அவர்கள் ஒன்று கேட்டிருக்காரு, 2021 சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போன மாதிரி நீங்கள் போய் பண்ணீங்க, ஆனால் அதே கட்சி நீங்கள் வந்து தீய சக்தி ஆகுதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு. இந்த சைக்கிள் மேட்ரு இல்லைங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. எப்பா நாளைக்கு தேர்தல் வருது, நீ போய் ஒரு கருப்பு சிவப்பில் சைக்கிள் வாங்குவா, அதை நான் மாஸ்க் போட்டு ஓட்டி போகிறேன், அப்போ மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்படி ஒரு ஒர்க் நடந்திருக்குன்றீங்களா? இல்லை. அவங்க பையனுடைய சைக்கிள் பாக்கி கடந்திருக்கும், வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்ரு பூத்து, இதுக்காக நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், தம்பி அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு போட்டானா சரி டாடி அப்படின்னு இருப்பான், போயிட்டு வந்துருப்பாரு, அவ்வளோதானே. இது எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ணி இதுதான் எனக்கு புரியலையோ. அதுவும் ஆதவர்ஜுன் சொல்கிறேன், அது இப்போ ஆதவர்ஜுன் எங்கே இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஐம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் தெம். அந்தந்த டைமில் அதை வந்து அசம்ஷன் தானே. அசம்ஷன் நான் அசியூம் பண்ணிக்கிறேன், நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு களத்தில் இல்லாதவர்களுக்கு நான் எதுக்கு சண்டை போடணும்னு விஜய் கேட்கிறாரு. நியூட்ரல் வேர்டு. அது அதிமுக நினைச்சுக்கிறாங்க, நாம் தமிழர் நினைச்சுக்கிறாங்க. அவர் சொன்னது பிஜேபி, அதை விட்டுறாங்க. பிஜேபி எங்களை சொல்லாருன்னு அவர் சண்டை போடல. எல்லாருமே குற்ற மனப்பான்மை இருக்கு. அதுதான் சொல்றேன். இந்த சைக்கிள் மேட்ரு, மாஸ்க் மேட்ரு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத இல்லை. இது வந்து விவாத பொருளே அல்ல. அன்னைக்கு பெட்ரோல் விலை ஜாஸ்தி இருந்தது, நான் சைக்கிளில் வந்து ஏங்க வீட்டிலேருந்து 500 மீட்டர்ஸில் பூத்துங்க, இதுக்கு நடந்து வர முடியாது அவரால். தாராளம். இதுக்காக கார் எடுத்துகிட்டு வரணுமா? அதை பார்க் பண்ணணும், பொதுமக்கள் நிற்பாங்க, அதை துரத்துவோம். அப்போ சைக்கிளில் வந்தால் கூட சைக்கிளில் வர்றது ஓகே அப்படின்னு நினச்சி வந்திருக்கலாம். எதுவும் காலில் போகிறதுனால ஓகே, அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட போயிருக்கலாம். அதை போயிட்டு கருப்பு சிவப்பு சைக்கிள் வந்தால் நீங்கள் போய் இதுக்காக ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து கருப்பு சிவப்பு சைக்கிள் வாங்கி அதை ஒரு நாள் ஓட்டிட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ. இதுதான் ஓகே சார். நம்ம நடப்பு அரசியல் பற்றி நிறைய பேசணும் சார். இன்னைக்கு இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.